தேவையான அந்த பொறை இருக்கு இல்லையா, அதை வாங்கி எடுத்துகிட்டு போனால் தான் என்ன பண்ணுமா, அந்த நாய் துள்ளி குடிச்சிட்டு வரும். நம்ம தூரமாக போனால் கூட வாலாட்டிகிட்டே இருக்கும், போடு போடு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் போனோம் ஃப்ரீயாக அப்படின்னா தெரு நாய்க்கள் என்ன பண்ணோம், திரும்பி பார்க்கவே பார்க்காது இல்லையா. அது உண்மைதானங்க, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இது உண்மை தான். ஏன்னா என் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நிறைய குட்டிங்க நாய்க்குட்டிங்க வந்து போட்டிருந்தோம். பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே வந்து அதை நாய்க்குட்டி வந்து வளர்க்குறதுக்கு விருப்பப்படுறவங்க எல்லாம் ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போது அந்த பெரிய நாய் வந்து கத்திகிட்டே இருந்துச்சு. சின்ன நாய் பார்த்திங்கன்னா மொத்தமாக அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 2 தான் மிஞ்சி நின்றுச்சு. அதில் வந்து என் பசங்க பார்த்திங்கன்னா அந்த 2 நாய்க்குட்டிக்கும் அது ஒரு ஆசை அவங்களுக்கு. அந்த புற வாயின் வந்து போட்டால் அது சாப்பிடும் பாருங்கள், அப்படியே துள்ளி குச்சிட்டு அப்படியே அழகாக கொஞ்சிக்கிட்டே சாப்பிடும். அது வந்து என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் என் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார்னா, புறைய வாங்கின்னு வந்துடுவார். வாங்கின்னு வந்து என் பொண்ணுக்கிட்ட கொடுத்து, ரக்ஷிக்கிட்டேயும் கிர்ஜித்கிட்டேயும் கொடுத்து நாய்க்கு போட சொல்லிவிட்டு, அந்த பிள்ளைங்க வந்து என்ஜாய் பண்ணுறத நாங்கள் பார்ப்போம். நாய்க்குட்டி வந்து சாப்பிட்டு பசியாடுறத பார்க்க மாட்டோம். இந்த நாய்க்குட்டிக்கு வந்து அந்த பிள்ளைங்க போடுறப்ப அந்த நாய் வந்து அழகாக என் பிள்ளைங்களை வந்து கொஞ்சிக்கிட்டு அது சாப்பிடும் பாருங்கள். அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே, அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறமா வந்து அந்த போட்ட பழக்கத்தில் அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, எங்கள் பாப்பா ஸ்கூல்லேருந்து வரா, அப்போ தான் நான் தான் கூட்டிகிட்டு வரேன். அவளை இறக்கி இப்படி கீழே விடுறேன். நான் கீழே விட்டுட்டு நான் பேக்லாம் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்குள்ளே வந்து அவள் கையெல்லாம் பிக்குது, துள்ளுது, அப்படியே துளி துளி குதிக்குது எங்கள் ரக்ஷியை பார்த்துட்டு. ஒரே டான்ஸ் ஆடுது நாய்க்குட்டி. அதான் நான் நினச்சேன், உண்மையிலே நம்ம வந்து அந்த நாய்க்குட்டிங்களோட பாசம் வந்து எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் வந்து எங்கள் சித்தப்பா பெரியப்பாங்கெல்லாம் வந்து பசு மாடெல்லாம் வளர்ப்பாங்க பாருங்கள். அப்போ வந்து பேசுவாங்க, அதுக்கு ஒரு பேரெல்லாம் வச்சு திட்டுவாங்க, பேசுவாங்க, ஜாலியாக கொஞ்சுவாங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது, ஏன்னா நாங்கள் வளர்த்ததில்லை, அதனால் எங்களுக்கு தெரியாது. ஸோ இதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் பிள்ளைங்களுக்கு. நாங்கள் அதை வாங்கி கொடுத்து ரசித்தோம். ஆனால் பெரிய நாய்ங்களாம் இருக்குது பாருங்கள், அந்த நாயெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கையில் ஏதாவது கொண்டு போனேன், இந்த வழியில் ஏதாவது எடுத்துகிட்டு போனேன்னா, நிறைய நாய்ங்க இருந்துச்சுன்னா எல்லாம் வந்து குலைக்கும், பின்னாடியே வரும், நம்மளை கடிக்கிற மாதிரி வரும். அதெல்லாம் பயமாக இருக்கும் எனக்கு. அதே நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா நம்மளுக்கு பயமே இருக்காது, நம்மளை திரும்பி கூட பார்க்காது. ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது வந்து ரியாலிட்டிக்கு வந்து அந்த மாதிரி இருந்தாலும், அதாவது நான் சொல்ல வர்றது வந்து பணம் இல்லைன்னா தெருநாய் கூட திரும்பி பார்க்காதுன்னு சொல்ல வர்றது ஒரு விஷயம். ஆனால் இந்த சின்ன நாய்க்குட்டிங்க வந்து கொஞ்சுது பாருங்கள், அது சாப்பிட்ட பழக்கத்தில், அது வேறு. சரிங்களா, அது வந்து அது ஒரு அழகான விஷயம். இது வந்து நான் டாப்பிக்காக வந்து சொன்னேன். நான் டாப்பிக்காக சொல்ல வரும்போது இது ஞாபகம் வந்துச்சு, அதனால சொன்னேன். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா நம்மளெல்லாம் வந்து யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பணத்தை வந்து நம்ம நல்ல வழியில் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கிடணும், ரொம்ப கஷ்டப்படணும். சரிங்களா, பணம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக வரவே வராது இல்லையா. அப்போது இன்றைக்கி வந்து நம்ம லைவ் அப்படிப்பட்ட பணத்தை வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து சம்பாதிக்க முயற்சி செய்யணும். இதோட வந்து இதை நிறுத்திக்கலாம் டாப்பிக்கை. நான் என் மனசில் பட்டதெல்லாம் வந்து சொன்னேன். இந்த டாபிக் நல்லா இருந்துச்சு. பணம் இல்லைன்னா தெருநாய் கூட நம்மளை திரும்பி பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் எடுத்தேன். அதில் வந்து லாஸ்ட் இயர் எங்கள் பிள்ளைங்களோட மெமரிஸ் அது என் பிள்ளைங்களுக்கு லாஸ்ட் இயர் பண்ண விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே, இது வந்து டாபிக் விட்டுடலாம். டாப்பிக்கை பற்றி நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து இனிமேல் வந்து நம்ம லைவ் போடும்போது இது பேசணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இது திருக்குறளை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும். ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லிவிட்டு அதோட பொருள் படிச்சுட்டு தான் அப்புறம் நம்ம மேற்கொண்டு பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன திருக்குறள் அப்படின்னா, காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினுங்கில்லை உயிருக்கு அப்படிங்கிறது வந்து திருக்குறள், அடக்கமுடைமையில். சரிங்களா, இந்த